சமூக சொந்தங்களுக்கு வணக்கம். மற்றும் ஒரு காணொளியூடாக இணைந்திருக்கிறோம். இந்த காணொளியில் என்ன பார்க்க இருக்கிறோம் என்றால், உலக நாடுகள் எதிர்த்தும் காசா மீது தாக்குதலை தொடரும் இஸ்ரேல் 38 பேர் பலி. ட்ரம்பை கடுமையாக விமர்சித்த கொலம்பியா அதிபர் விசாவை ரத்து செய்த அமெரிக்கா. ஈரானில் ஆட்சி மாற்றம் ஏற்படும் ஐநா உரையில் நெதன்யாகு. மீண்டும் ஐநா பொருளாதார தடைகள். பிரான்ஸ், ஜெர்மனி, பிரிட்டனுக்கான தூதர்களை திரும்ப பெற்ற ஈரான் போன்றதான அண்மைய செய்திகள் குறித்து விரிவாக பார்க்கலாம். காசா மீது இஸ்ரேல் நடத்திய துப்பாக்கிச்சூடு மற்றும் வான்வழி தாக்குதல்களில் 38 பேர் கொல்லப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. காசா மீதான இஸ்ரேலின் போரானது பாலஸ்தீனர்களுக்கு எதிரான இனப்படுகொலை என நியூயார்க்கில் நடைபெற்ற ஐக்கிய நாடுகள் அவையின் பொது அவை கூட்டத்தில் பல்வேறு நாடுகளின் தலைவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள். இதனால் உடனடியாக போர் நிறுத்தம் கொண்டுவரப்பட்டு உணவு உள்ளிட்ட அத்தியாவசிய பொருட்கள் காசாவுக்குள் செல்ல அனுமதிக்கப்பட வேண்டும் எனவும் அவர்கள் வலியுறுத்தி வருகிறார்கள். இந்த நிலையில் மத்திய மற்றும் வடக்கு காசாவில் நேற்று இஸ்ரேல் நடத்திய துப்பாக்கிச்சூடு மற்றும் வான்வழி தாக்குதல்களில் 38 பேர் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். இதில் நுசைராத் அகதிகள் முகாமில் வசித்த ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 9 பேரும் கொல்லப்பட்டதாக அங்கு செயல்படுகின்ற சுகாதார அமைப்புகள் தெரிவித்திருக்கின்றன. கடந்த 2023ஆம் ஆண்டு முதல் காசா மீது இஸ்ரேல் நடத்தி வருகின்ற போரில் சுமார் 65,000க்கும் அதிகமான பாலஸ்தீனர்கள் கொல்லப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. இதற்கிடையே அமெரிக்காவின் நியூயார்க் நகரில் ஐநா சபை ஆண்டு பொதுக்கூட்டம் நடைபெற்றது. இதில் ஒவ்வொரு நாட்டு தலைவர்களும் கலந்து கொண்டு பேசினார்கள். மேலும் பல்வேறு நாட்டு பிரதிநிதிகளும் கலந்து கொண்டார்கள். ஐநா சபை பொதுக்கூட்டத்தில் பாலஸ்தீன மக்களுக்கு எதிராக இனப்படுகொலையில் ஈடுபடுவதாக இஸ்ரேல் அரசுக்கு எதிராக பல்வேறு நாட்டு தலைவர்கள் பேசினார்கள். குறிப்பாக பாலஸ்தீனத்தை தனி நாடாக அங்கீகரிப்பதாக பல நாடுகள் அறிவித்தன. இந்நிலையில் ஐநா சபை பொதுக்கூட்டத்தில் பேசிய கொலம்பியா அதிபர் ஹுஸ்டாவோ காசாவில் நடக்கும் இனப்படுகொலைக்கு டொனால்ட் ட்ரம்பும் உடந்தையாக இருப்பதாக குற்றம் சாட்டினார். இந்நிலையில் கொலம்பியா அதிபர் ஹுஸ்டாவோவின் விசாவை ரத்து செய்வதாக அமெரிக்க அரசு அறிவித்துள்ளது பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. தனது விசா ரத்து செய்யப்பட்டது குறித்து கொலம்பியா அதிபர் ஹுஸ்டாவோ வெளியிட்ட எக்ஸ் பதிவில், அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலிய படைகள் இனப்படுகொலையை ஆதரிக்க வேண்டாம் என்று கேட்டுக் கொண்டதற்காக எனது விசா ரத்து செய்யப்பட்டது. இது அமெரிக்க அரசாங்கம் சர்வதேச சட்டத்திற்கு இணங்கவில்லை என்பதை காட்டுகிறது. இனிமேலும் ஐநா சபையின் தலைமையகம் நியூயார்க்கில் இருக்க முடியாது என்று தெரிவித்தார். மற்றொரு பதிவில் டொனால்ட் ட்ரம்பை டொனால்ட் டக் என்று கூறி கொலம்பிய அதிபர் ஹுஸ்டாவோ கிண்டல் அடித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. மறுபுறம் இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு மத்திய கிழக்கு விரைவில் வியத்தகு மாற்றங்களை காணும் என்று கூறியிருக்கிறார். வெள்ளிக்கிழமை ஐக்கிய நாடுகள் சபையின் பொதுச்சபையில் தனது உரையில் ஈரானிய ஆட்சியில் மாற்றம் ஏற்படும் என்றும் நெதன்யாகு சூசகமாக குறிப்பிட்டிருக்கிறார். பொதுச்சபையில் தனது உரையில் நெதன்யாகு, இவ்வளவு காலமாக துன்பப்பட்ட ஈரானிய மக்கள் தங்கள் சுதந்திரத்தை மீண்டும் பெறுவார்கள், அவர்கள் ஈரானை மீண்டும் சிறந்த நாடாக மாற்றுவார்கள் என்று கூறியிருக்கிறார். சமீபத்திய ஆண்டுகளில் அயதுல்லாக்களுக்கு எதிராக ஈரான் பல வெகுஜன எழுச்சிகளை கண்டுள்ளதாகவும் இது இஸ்லாமிய குடியரசின் எதிர்காலம் குறித்த கேள்விகளை எழுப்புவதாகவும் இஸ்ரேலிய பிரதமர் கூறியிருக்கிறார். இன்று இஸ்ரேலுடன் போராடுபவர்களில் பலர் நாளை இல்லாமல் போய்விடுவார்கள். துணிச்சலான சமாதானத்தை விரும்புபவர்கள் அவர்களின் இடத்தை பிடிப்பார்கள். ஈரானை போல வேறு எங்கும் இது உண்மையாக இருக்காது என்றும் தெரிவித்திருக்கிறார். அதே நேரத்தில் இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் இடையிலான நட்புறவை மீட்டெடுப்பது குறித்தும் நெதன்யாகு பேசியிருக்கிறார். இஸ்ரேல் மக்களும் ஈரான் மக்களும் முழு உலகிற்கும் பயனளிக்கும் நட்பை மீட்டெடுப்பார்கள் என்றும் நெதன்யாகு கூறியிருக்கிறார். இந்த ஆண்டு ஜூன் மாதம் இஸ்ரேலும் ஈரானும் 12 நாள் மோதலில் ஈடுபட்டன. இது நீண்ட காலத்திற்கு பிறகு இந்த இரு நாடுகளுக்கும் இடையிலான முதல் பெரிய நேரடி மோதல். 12 நாட்களுக்குள் இஸ்ரேலிய போர் விமானங்கள் ஈரானின் வான் பாதுகாப்புகளை அளித்து இஸ்லாமிய குடியரசை தாக்கின. அது ஈரானின் சக்தி வாய்ந்த புரட்சிகர காவலர் படையின் உயர்மட்ட படைகளையும் கடுமையாக சேதப்படுத்தியதோடு பாலிஸ்டிக் ஏவுகணை ஆயுத கிடங்கையும் குறிவைத்ததாக இஸ்ரேல் தெரிவித்தது. இதேபோன்று ஈரானும் இஸ்ரேல் மீது தாக்குதல் நடத்தியதில் பெருமளவான இழப்புகள் ஏற்பட்டமை குறிப்பிடத்தக்கது. இறுதியாக அணுசக்தி திட்டம் தொடர்பான ஐநா பொருளாதார தடைகள் மீண்டும் அமலுக்கு வரும் நிலையில் பிரான்ஸ், ஜெர்மனி, பிரிட்டன் நாடுகளிலிருந்து தங்கள் நாட்டு தூதர்களை ஈரான் திரும்ப பெற்றிருக்கிறது. பிரான்ஸ், ஜெர்மனி, பிரிட்டன் நாடுகளின் முயற்சியால் மேற்கொள்ளப்பட்ட இந்த தடை ஞாயிற்றுக்கிழமை அமலுக்கு வருகிறது. ஈரான் அணு ஆயுத தயாரிப்பு திட்டத்தை தடுக்க ஐநா கடுமையான பொருளாதார தடைகளை விதித்தது. கடந்த 2015இல் ஈரானுக்கும் ஐநா பாதுகாப்பு கவுன்சில் நிரந்தர உறுப்பு நாடுகள் மற்றும் ஜெர்மனிக்கும் இடையே கையொப்பம்
கையொப்பமான ஒப்பந்தத்தை தொடர்ந்து அந்த தடைகள் விலக்கிக் கொள்ளப்பட்டன. இந்த ஒப்பந்தத்தின் மூலம் தங்கள் அணுசக்தி திட்டங்கள் மூலம் அணு ஆயுதங்கள் தயாரிக்கப்படாது என ஈரான் உறுதியளித்தது. இதனிடையே ஒபாமாவை அடுத்து அமெரிக்க அதிபராக பொறுப்பேற்ற டொனால்டு டிரம்ப் இந்த ஒப்பந்தத்தில் இருந்து விலகுவதாக கடந்த 2018 அறிவித்தார். அதன் பின்னர் ஈரான் யுரேனியத்தை செறிவூட்டும் நடவடிக்கையை அதிகரித்தது. இதையடுத்து அணுசக்தி விவகாரம் தொடர்பாக புதிய ஒப்பந்தம் மேற்கொள்ள ஈரானும் அமெரிக்காவும் மறைமுக பேச்சுவார்த்தையை நிகழாண்டில் தொடங்கின. இந்த சூழலில் ஈரானின் அணுசக்தி திட்டம் தங்கள் நாட்டுக்கு எதிரானது என கூறி வருகின்ற இஸ்ரேல் ஈரானின் அணுசக்தி கட்டமைப்புகள் மீது கடந்த ஜூனில் வான்வழி தாக்குதலை நடத்தியது. இதற்கு பதிலடியாக இஸ்ரேல் மீது ஈரான் தாக்குதல் நடத்திய நிலையில் ஈரானின் அணுசக்தி மையங்கள் மீது சக்தி வாய்ந்த குண்டுகளை அமெரிக்கா வீசியது. இதைத் தொடர்ந்து தங்கள் அணுசக்தி திட்டங்களை கண்காணிக்க ஐநா அணுசக்தி கண்காணிப்பு அமைப்பான IAEA-வுக்கு அளித்து வந்த ஒத்துழைப்பை ஈரான் திரும்ப பெற்றது. இதனால் அந்நாட்டின் அணுசக்தி திட்ட நடவடிக்கைகளை கண்காணிக்க முடியாத நிலை ஏற்பட்டது. பிரான்ஸ், ஜெர்மனி, பிரிட்டன் ஆகிய நாடுகள் இதற்கு கண்டனம் தெரிவித்தன. IAEA-வுக்கு ஒத்துழைப்பு வழங்காதது மற்றும் அமெரிக்காவுடனான நேரடி பேச்சுவார்த்தைகளில் ஈடுபடாதது தொடர்பாக ஈரான் மீது பொருளாதார தடைகளை மீண்டும் அமல்படுத்துவதற்கான நடைமுறையை தொடங்கியிருப்பதாக அந்த நாடுகள் கடந்த மாத இறுதியில் அறிவித்தன. ஸ்னோபேக் எனப்படும் இந்த நடைமுறையை ஞாயிற்றுக்கிழமை 3 நாடுகளும் அமுல்படுத்த இருக்கின்றன, அதாவது இன்று. இதன் மூலம் வெளிநாட்டில் உள்ள ஈரானின் சொத்துக்கள் முடக்கப்படும். அந்நாட்டுடன் பிற நாடுகள் பாதுகாப்பு தளவாட ஒப்பந்தங்களை மேற்கொள்ள முடியாது. இந்த சூழ்நிலையில் பிரான்ஸ் உள்ளிட்ட 3 நாடுகளுக்கான தமது தூதர்களை ஈரான் திரும்ப அழைத்திருக்கிறது. ஆனால் ஆலோசனைக்காக தூதர்கள் அழைக்கப்பட்டுள்ளதாக ஈரான் நாட்டு அரசு ஊடகமான IRNA செய்தி முகமை தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. இத்துடன் இந்த காணொளி நிறைவு பெறுகிறது. இந்த காணொளி பற்றிய உங்களுடைய கருத்துக்களை கீழே இருக்கிற கமெண்ட்ஸ் பக்கத்தில் பதிவிட்டு சொல்லுங்க. மற்றும் ஒரு காணொளி வாயிலாக சந்திக்கலாம். தொடர்ந்தும் சமூகத்தோடு இணைந்திருங்கள். இது போன்ற பல செய்திகளை தெரிந்து கொள்ள நம்முடைய சமூக மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகமீடியா.com என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்.